Hi friends, welcome to my channel Gino's World. இந்த வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா kanava roast, squid roast ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். kanava roast பண்றதுக்கு 20 மீடியம் சைஸ் கனவாவை எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு போட்டுட்டு கடுகு வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க கனவா, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா பவுடரெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நான் இப்போ மூடி வச்சு ஒரு 6 விசில் விட போகிறேன். ஓப்பன் பண்ணி வச்சும் குக் பண்ணலாம். நான் இன்றைக்கி குக்கரில் மூடி வச்சு விசில் விட போகிறேன். நான் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. கனவா ரோஸ்ட் பாருங்கள், கனவா எல்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட இதை திக்காகணும். ஸோ அதனால் நான் ஒரு 5 மினிட்ஸ் இதை வச்சு குக் பண்ண போகிறேன். இப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் ஒரு 5 மினிட்ஸ் இதை திருப்பி குக் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கனவா ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.